டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது டேனிஷ்காரங்க அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லுவோம். அந்த டேனிஷ்காரர்கள் தமிழ்நாட்டின் தஞ்சையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்த ரகுநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்க மன்னர் கிட்டக்க ஒரு வணிக ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த வணிக ஒப்பந்தத்தின் காரணமாக 1620 ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அங்கே ஒரு கோட்டையையும் கட்டி டேனிஷ் வர்த்தகர்கள் தங்கி அங்க வணிகம் பண்றாங்க. அந்த தரங்கம்பாடி பகுதியில அவங்க ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறாங்க. தரங்கம்பாடியில ஆட்சியை தொடங்கின டேனிஷ்காரங்களுக்கு தங்கள் நாணயங்களுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வந்தது. 1600களில் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசுகள் அவங்க நாணயங்களுக்கு காசு அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. மிக குறிப்பாக டேனிஷ்காரங்களுக்கு வர்த்தக அனுமதி கொடுத்த ரகுநாத நாயக்கர் தனது நாணயங்களுக்கு காசு அப்படின்னு பெயர் வச்சிருந்தாரு. இதையெல்லாம் பார்த்த டேனிஷ்காரங்களும் அவங்க நாணயத்துக்கும் காசு அப்படின்னு பெயர் வச்சாங்க. 1620 ஆண்டுல இருந்து டேனிஷ்காரங்க அவங்களுடைய காசு நாணயங்களை வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஆனா காசு அப்படிங்கிற தமிழ் சொல்ல எப்படி எழுதுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தங்கள் ஆவணங்கள்ல அவங்க காசுங்கிற சொல்ல KAS காஸ் அப்படின்னு எழுதினாங்க. அதே சமயம் அவங்க நாணயங்கள்ல KAS காஸ் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி CAS காஸ் அப்படின்னு இருக்கு. இப்படி காசு அப்படிங்கிற தமிழ் சொல்ல அவங்க காஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த ஒரு அரசாங்கம் காசு அப்படிங்கிற பெயர்ல நாணயம் வெளியிட்ட முதல் சம்பவம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, டென்மார்க் நாட்டை சேர்ந்த நாணயவியல் ஆய்வாளர் டென்மார்க் நாட்டு ஆவணங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் எடுத்து ட்ரங்கோபார் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்துல தரங்கம்பாடி பகுதியில டேனிஷ்காரங்க வெளியிட்ட அனைத்து நாணயங்களை பத்தியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அனைத்து நாணயங்களுடைய வரைபடங்களையும் அவர் கொடுத்திருக்காரு. தரங்கம்பாடியில டேனிஷ்காரங்க வெளியிட்ட ஆரம்ப கால நாணயங்கள் கிடைக்கிறது கடினம், அந்த நாணயங்களோட புகைப்படங்கள் கிடைக்கிறதும் கடினம். அதனாலதான் இந்த புத்தகத்துல நாணயங்களோட புகைப்படங்கள் கொடுக்காம வரைபடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல தரங்கம்பாடியில வெளியிடப்பட்ட நாணயங்கள் எல்லாமே லெட்டுங்கிற காரியத்தாலான நாணயங்கள். இந்த லெட்டுங்கிற உலோகத்தை பாத்தீங்க அப்படின்னா அது வந்து காத்தாலையும் மறிக்கப்படும், உப்பாலையும் மறிக்கப்படும். அதே சமயத்துல தரங்கம்பாடி அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம். அதனால டேனிஷ்காரங்க தரங்கம்பாடியில வெளியிட்ட பெரும்பாலான நாணயங்கள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் தரங்கம்பாடி பகுதியில டேனிஷ்காரங்க வெளியிட்ட நாணயங்கள் தமிழக வரலாற்றுக்கு மிக மிக முக்கியமான நாணயங்கள்ங்கிறதுனால தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய நாணய சேகரிப்பாளர்கள் கிட்ட நான் நிறைய பேசி அவங்களை தொடர்பு கொண்டு தொந்தரவு பண்ணி நிறைய செலவு பண்ணி அந்த பகுதியில டேனிஷ்காரங்க வெளியிட்ட சில நாணயங்களை நான் வந்து விலைக்கு வாங்கினேன். அந்த நாணயங்களிலேயே மிக முக்கியமான நாணயம் எதுன்னு பார்க்க போனா இந்த நாணயம் தான். இந்த நாணயத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்பகுதியில காசு அப்படிங்கிற தமிழ் சொல் KAS அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். பின்பகுதியில Cங்கிற ஆங்கில எழுத்து 4ங்கிற ஒரு எண் மேல ஒரு கிரீடம் இருக்கும். C4 கிரவுன் அப்படிங்கிற இந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, இந்த நாணயம் வெளியிடப்பட்ட அந்த காலகட்டத்துல டென்மார்க் நாட்டோட அரசரா இருந்தவர் 4ஆம் கிறிஸ்தையன் அப்படிங்கிறவர்.